பார்ப்போம். இப்பொழுது இருக்கக்கூடிய அறிஞர்கள் அறிவியலர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கை ஒன்று மட்டும்தான் நிரந்தரம், வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை, பிறகு நம்முடைய சந்ததிகள் தான் வாழப்போகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவ்வாறு இல்லை. நாம் இருக்கக்கூடிய வாழ்க்கை போக பர்கஸ் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதற்கு பின்னால் கியாமத் நாள் என்று ஒன்று இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் நாம் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் சேர்ப்பான் என அவர்கள் எண்ணவில்லை. மாறாக அவர்கள் எண்ணுகிறதெல்லாம் இந்த உலக வாழ்க்கை ஒன்று மட்டும்தான் நிரந்தரம் என எண்ணுகிறார்கள். ஆனா சொர்க்கத்தை பத்தி அவங்க யாருமே தெரிஞ்சிருக்கல. இருந்தாலும் அல்லாஹ் தஆலா முதல்ல இந்த ஜின்கள் முதல்ல இந்த பூமியில ஜின்கள்லாம் தான் இருந்துச்சு. ஜின்களுடைய வாரிசுகள் இருந்து மிகப்பெரிய குழப்பம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. ஜின்களுடைய வாரிசுகள் தான் இந்த உலகத்தில் அட்டவணை செஞ்சு கொண்டிருந்தாங்க. அவங்களுடைய குழப்பம் எப்போ ரொம்ப அதிகமாச்சுன்னா, அப்ப அல்லாஹ் தஆலா வானத்துல இருந்து மலக்குமார்கள் அனுப்பிச்சு விட்டு அந்த ஜின்கள் எல்லாம் அடிச்சு விரட்டி விட்டான். அந்த ஜின்களை அடிச்சு விரட்டிட்டு அந்த ஜின்கள் மலை காடுகள் பக்கம் போய் ஒதுங்கிருச்சு. அதற்கு பின்பால் மலக்குமார்கள் இந்த உலகத்தில் கலீஃபாக்களா இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா நினைத்தான், என்னுடைய சட்ட திட்டங்களை எத்தி வைப்பதற்காக இந்த உலகத்தில் நான் ஒரு கலீஃபாவை நியமனம் செய்ய போகிறேன் என்று நான் மேல் ஆயத்தில் கூறினேன். இன்னி ஜாயிலு ஃபில் அர்லி கலீஃபா. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு தன்னுடைய சட்ட திட்டங்களை எட்டி வைப்பதற்காக ஒரு கலீஃபாவை நியமனம் செய்ய அல்லாஹ் தஆலா நாடினான். மலக்குமார்கள் சிறியதா பேசிக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா நம்மளோட சங்கமிக்க படைப்பு படைக்க போறது இல்ல, நம்மளோட உன்னை அறிஞ்ச படைப்பு அல்லாஹ் தஆலா படைக்க போறது இல்லைன்னு சொல்லி மலக்குமார்கள் ரகசியமா பேசிக்கொள்றாங்க. அப்புறம் அல்லாஹ் தஆலா பார்த்த இதை அல்லாஹ் தஆலாட்ட மலக்குமார்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் குவத்தே சஹ்வியா குவத்தே கல்பியாவுடைய இந்த மனித இனத்தையே நீ படிக்க போகிறே அல்லாஹ் என்று துஆ செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்னி ஆலமு மா லா தஅலமூன், நான் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்திருக்கவில்லை என்று சொன்னான். அதற்கு பின்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே பூமியினுடைய மேற்பகுதி மண்ணை கொண்டு இன்னும் பூமியினுடைய அனைத்து புறத்தில் இருக்கக்கூடிய மண்ணை கொண்டும் பலதரப்பட்ட தண்ணீரால் கலக்கி அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த ஒரு ஜடலமாக இருந்தார்கள், ஒரு உணர்வு மிக்க ஒரு இடமாக இருந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரூஹை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊதின பிறகு சின்ன அணு முதற்கொண்டு எல்லா வஸ்துகளும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். அந்த அணுவில் இருக்கக்கூடிய நியூட்ரான் எலக்ட்ரான் புரோட்டான் போன்ற அந்த சிறிய அணுவில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துகளும் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்த பின்பு ஆதம் அல்லாஹ் தஆலா கேட்கிற மலக்குமார்கள் பார்த்து, ஃபம்பியூனி எனக்கு அறியுங்கள், இந்த பொருளுடைய வஸ்து இதனுடைய பேர் என்னன்னு சொல்லி எனக்கு அறியுங்கள் மலக்குமார்கள் இடத்துல கேட்கும்போது மலக்குமார்கள் சொல்றாங்க, சுப்ஹானக்கல்லா இல்மனா இல்லா மா அல்லம்தனா, யா அல்லாஹ் நீ கற்றுத்தந்த ஒரு இல்ம தவிர எங்களுக்கு எது தெரியாதுங்கிறாங்க. அப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கற்றுக் கொடுக்க சொல்றார்கள் மலக்குமார்கள் இடத்தில். நபினா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். கற்றுக் கொடுத்த பின்பு அல்லாஹ் தஆலா சொல்றான், வானம் பூமியோட இல்ம எனக்கு தெரிஞ்சது இல்லையா, அப்புறம் எப்படி நீங்க இப்படி சிறியதா பேசலாம்? அதனால அல்லாஹ் தஆலா மனிதன்கிட்ட குவத்தை அக்லியா என்ற ஒரு குணத்தை தந்திருக்கிறான். அது யாரும் நாம் பயன்படுத்த மாட்டேங்கிறோம். நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு நாம் பாவ மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறோம். அந்த குவத்தை அக்லியா என்ற தனத்தை குவத்தை அக்லியா என்ற குணத்தை அல்லாஹ் தஆலா நாம் தந்ததற்கே நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கு பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக தான். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். படைத்த பிறகு அனைத்து கால அல்லாஹ் தஆலா சொல்றான், இதுக்குள்னா ரப்புக்குல் மலாயிகத்து இஸ்ஜுது லி ஆதம் ஃபஸ்ஜுது இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன். அனைத்து மலக்குமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சஜ்தா செய்ய சொன்னான். சைத்தான் மறுத்துட்டான், ஏன்னா நீ நெருப்பால படிச்சிருக்கிற, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெறும் மண்ணால தான் படிச்சிருக்க, அவருக்கு எப்படி நான் சஜ்தா செய்யறேன்னு சொல்லி பெருமை அடிச்சது மட்டும் இல்லாம மறுத்துட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சஜ்தா செய்வேன். ஆனா அல்லாஹ் தஆலா சொன்ன விஷயம் என்னன்னு தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு கிப்லாவை ஏத்தி எனக்கு தான் சஜ்தா செய்ய சொன்னான் அல்லாஹ். ஆனா அவன் புரிந்து கொண்டு தன்னை பெருமை எடுத்தது காரணமா அவனை காஃபிர்ல ஒருத்தன் ஆகிட்டான் அல்லாஹ். அவர் சைத்தானை சொர்க்கத்தை விட்டு அல்லாஹ் தஆலா விரட்டி அடித்து விட்டான். பின்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா தங்க சொல்றான். தங்க சொன்னதுக்கு அப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்தில் தங்குகிறார்கள். தங்கி சைத்தானுக்கு பொறுக்கவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமே அல்லாஹ் தஆலா என்ன வேணா சாப்பிட்டுக்காங்க, அந்த மரத்து பக்கம் மட்டும் நீங்க போயிடாதீங்க ஆதமே அப்படின்னு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்தான். அந்த மரம் கோதுமை செடியா இருக்கலாம் அல்லது திராட்சை கொடியா இருக்கலாம்னு சொல்லி ஒரு அறிவிப்புல வருது. இருந்தாலும் கூட அந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கிறாதீர்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறினான். பின்பு சைத்தான் வந்தான், நான் அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றப்பா, நான் உங்களுக்கு ஒரு உபதேசம் செய்யறேன், அந்த மரத்துல இருக்கக்கூடிய பழத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா சொர்க்கத்திலே நிரந்தரம் இருந்துருவீங்கன்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் தஆலா அந்த பழத்தை சாப்பிடானாங்கிறான். நான் சொல்றதெல்லாம் அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ற பாருங்க, உங்களுக்கு ஒரு உபதேசம் பண்றேன், அந்த பழத்தை நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான் அல்லாஹ். ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனுடைய பேச்சை கேட்டு சருகி விட்டார்கள். பின்பு ஆதம் ஹவ்வா ஷைத்தான் அனைவரையும் பூமிக்கு அல்லாஹ் தஆலா இறக்கி விடுகிறான்.
பின் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து பூமியில் 40 வருட காலங்கள் அழுது துஆ செய்தார்கள். ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன் என்ற துஆவை 40 வருடங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழுது துஆ செய்தார்கள்.